சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது 28 தினங்கள் லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா அது 29 நாள் வருங்க. இந்த 28 தினங்கள் இந்த வருடம் இருக்கு. 28 தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் 7 தினங்கள் அப்படின்னா அந்த 7 தினத்துக்கும் கரையாக 4 நாள் வந்துடும். அதாவது 4 7 28ங்கிற விகிதாச்சாரத்தில் அது கரெக்டாக எல்லா தினத்திற்கும் 4 நாட்கள் கரெக்டாக வந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் அருமையாக உட்கார்ந்து பதிஞ்சு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே போல வக்கரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியிலும், அதே போல ராகு பகவான் மீனராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அதே போல கும்ப ராசியிலே சனி பகவானும், ரிஷப ராசியிலே குரு பகவானும், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது. இல்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய பெயர்ச்சி 3 ராசிக்கு அவர் பெயர்றாரு. முதல்ல மகர ராசியில இருக்கார், கும்ப ராசிக்கு மாறுறாரு, அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு. இப்படின்னு இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இது காலபுருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சிறப்பு அம்சங்கள் பொருந்திய நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக சொல்லணும்னா உங்களோட 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகட்டும், ராகு பகவான் ஆகட்டும், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதன் 2 பேருமே பயிற்சி ஆகி மாறிடுறாங்க. 9ஆம் பாவத்துக்கு சூரிய பகவான் வராரு, புத பகவானும் வராரு. அடுத்தது 10ஆம் இடத்திற்கு புத பகவான் பயிற்சியாகி போயிடுறாரு. அப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் கொண்ட விஷயங்கள் பல இருக்கு. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியை விட பின்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதனால இந்த மாசத்துல முன்பாதி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பின்பாதி அதாவது 13ஆம் தேதிக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் பயிற்சி அடைந்து உங்களோட 9ஆம் பாவத்துக்கு போயிடுவாரு. அது ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இதுலேயும் கவனமாக இருக்கணும். இதனால என்னென்ன பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மிதுனராசி ஆகிய உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த மாசத்துல முதல் விஷயம் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த கேது பகவான் நாளில் இருக்கிறதுனால வீட்டு உபகரண பொருட்களுக்காக ஏதோ ஒரு செலவு பண்ணி வாங்க வேண்டிய புதிய உபகரண பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குதுங்க உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உபகரண பொருள் வாங்கக்கூடிய அமைப்பை தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் அதிபதி இல்லைங்களா. அந்த 3 8ங்கிற அமைப்பு எப்பெல்லாம் ஒரு சேர்க்கை வருதோ பொதுவாகவே இந்த சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடன் உங்களுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த மனஸ்தாபத்தை நிவர்த்தி செய்யும்படியாக சூரிய பகவான் 9ஆம் பாவத்துக்கு 13ஆம் தேதிக்கு மேல மாறிடுவாரு. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்த காலத்திலேருந்தே வாழ்க்கை துணைவருக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி ஒரு சில சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு திரும்பியும் ஒன்று கூடுதல் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் வலிமையாகிறாரு. இன்னொரு சிறப்பு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் பாவத்திலிருந்து வக்ரம் அடைஞ்சாலும் கூட அந்த குரு பகவானினுடைய பார்வை
உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களோட 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாசத்துல. அப்புறம் சனி பகவான் அவர் உங்களுக்கு ஒரு சாதகமான இடம் 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தராரு. அதே போல் வேலை செய்து கொண்டு இருக்கீங்க, இன்னொரு படிப்பு படிக்கணும், மேற்கொண்டு உங்களை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுபவங்க மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஆர்வம், நல்ல படிப்பின் மூலமாகவோ ஒரு ஆட் அண்ட் கோர்ஸ் படிப்பதன் மூலமாக உங்களுடைய சம்பளத்தை உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள போகிறீங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில். அப்புறம் முக்கியமான விஷயம், கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதத்தில். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சூரியன் ஆகட்டும், அதே போல் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகட்டும், ரெண்டுமே விரைய காலம், அதிகமான செலவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாக இருக்குதுங்க. இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இது மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாதங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது. அது சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல. இந்த மாதத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம், அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க. மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி. கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதனால்தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனாலதான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற. அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான், நம்ம கர்மாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு. இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல. இந்த அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார். அதனால அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதில் ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது, ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை, பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன். இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.